ஆதார் கார்டு இல்லாததால் பள்ளி மாணவனை வெளியே அனுப்பிய பூவிருந்தவள்ளி அரசு நடுநிலைப் பள்ளி. நான் படிக்க வேண்டும் என கண்ணீர் மல்க மாணவன் பேசிய காணொளி காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. அது என்ன என்பதை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். சென்னை பூவிருந்தவள்ளியில் உள்ள அம்மாநகர் பழங்குடியினர் நரிக்குறவர் வகுப்பைச் சேர்ந்தவர் சிவகுமார் ராதிகா என்ற தம்பதியினரின் மகன்தான் இந்த சந்தோஷ். 7ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் ஆதார் கார்டு இல்லாத காரணத்தினால் தற்போது கல்வி கற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பள்ளி நிர்வாகம் தொடர்ந்தது ஆதார் கார்டு கட்டாயம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. இதனால் 6 மாதங்களாக பூவிருந்தவள்ளி வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், ஆதார் அலுவலகம் என அலைந்து திரிந்தும் ஆதார் அட்டை கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவன் சந்தோஷ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனக்கு ஆதார் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கும்படி வேண்டுகோள் வைத்தும் மனு அளித்தும் இருந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி மாணவன் சந்தோஷ் கூறுகையில், பிறப்புச் சான்றிதழ் இல்லாததால் தனக்கு ஆதார் அட்டை எடுக்க முடியவில்லை என்றும், இதனால் கல்வி கற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், தனக்கு யாராவது உதவி செய்யுங்கள் என்றும் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளது அனைவரையும் கண்கலங்க செய்துள்ளது. பேர் சிவகுமார் சார். என் பையன் சந்தோஷ். எங்கள்தான் திருவள்ளூர் பூந்தமல்லி மாவட்டம். அங்கேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. இப்போ முதல்லேருந்து படிக்க வச்சு இருந்தாங்க. இப்போ வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க, இல்லை பிறந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அது பிறந்த சர்டிஃபிகேட் வெளியே பிறந்தது, சர்டிஃபிகேட் இல்லை. அதனால் ஆதார் கார்டு கொடுன்னு கேட்க வந்தேன் சார் கலெக்டர். அதுதான் சார். இவ்வளோ நாள் ஆதார் கார்டு எடுக்கலாம் சார். எங்கெங்கே ஓடணும் சார், கொடுக்க மாட்டாங்க சார். சார் பூந்தமல்லிக்கு நான் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் போனோம், விஓ ஆஃபீஸ் போனோம், அல்ல போனோம். அங்கேருந்து கோயம்பேடு போகணும்னு சொல்கிறாங்க. கோயம்பேடு போனோம், கோயம்பேட்டில் இங்கே இல்லை, நீங்கள் மறுபடி பூந்தமல்லி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாசில்தார் ஆஃபீஸ் எல்லாம் போனோம், அங்கே முடியாது தான். இப்போ கலெக்டர் வந்திருக்கோம் சார். அதுதான் இல்லை சார், பிறந்த சர்டிஃபிகேட் தான் இல்லை சார், வெளியே பிறந்தது சார். இது அதான் கேட்க வந்தேன் சார். சர்டிஃபிகேட் கூட இல்லாது ஆதார் கார்டு நான் கொடுத்தேன், ஆதார் கார்டு கூட எடுக்க விட மாட்டேன். ஆதார் கார்டு எடுக்க போனா என்ன சொல்றாங்க? ஆதார் கார்டு போய் எடுக்க போனேன் சார். பூந்தமல்லி கேட்டால் கோயம்பேடு போகணும்னு சொல்கிறாங்க சார். கோயம்பேடு போனால் நீங்கள் பூந்தமல்லி நகராட்சி ஆஃபீஸ் தான் போகணும்னு சொல்கிறாங்க. இப்படி தான் போய்க்கணும் இருக்கோம். எங்கேயும் சரியாக பதில் கொடுக்க மாட்டாங்க சார். அதுதான் கலராண்ட வந்திருக்கோம் சார். எங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குது சார். எந்த ஆதார் கார்டு இருக்குது? எங்கள் ஒய்ஃபு ஆதார் கார்டு இருக்குது. எங்கள் ஆதார் கார்டு எடுத்து போய் இப்போ ரேஷன் கார்டில் இவன் பேர் சேர்க்குன்னு சொன்னால் அவன் வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க. இவன் வந்து ஆதார் கார்டு இல்லை இப்போது பேர் சேர்க்குறதுக்கு. எங்களுக்கு ரேஷன் கார்டு கூட இருக்குது. ரேஷன் கார்டு காட்ட போய் அவன் பேர் சேர்த்து விடணும்னு சொன்னால் இல்லை சார், அது கூட சேர்க்க மாட்டாங்க. அது சேர்க்க போய் சார் அவங்க அது இப்போ ரேஷன் கார்டில் சேர்க்க போய் பையனோட ஆதார் கார்டு எடுத்து அப்போ தான் லிங்க் பண்ண முடியும், சேர்க்க முடியும்னு சொல்கிறாங்க சார். இப்போ அதனால தான் ஆதார் கார்டுக்கு தான் ஓடிக்கணும் இருக்காங்க சார். ஸ்கூலுக்கு தான் போகணும் சார். நான் அதை கூப்பிட்டு வந்தேன், வாங்க சார் போய் பார்த்துட்டு இது கலெக்டர் பார்த்து இந்த மாதிரி ஸ்கூல்லேயே சார் மேடம் சொல்லி அனுப்பிட்டாங்க, நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து வந்தால் தான் ஸ்கூலில் சேர்க்க முடியும், இல்லைன்னா ஆதார் கார்டு இல்லைன்னா சேர்க்க முடியாது. 7ஆவது படிக்கிறேன் சார். ஆமாம் சார், ஆதார் கார்டு வேணுமாமா சார். அவங்க இல்லைன்னா வெளியே எடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஆதார் கார்டு வேணும்னு வந்திருக்கோம் சார் கலெக்டர். இப்போ உங்ககிட்ட பேசி பார்க்க போகிறோம் சார். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்க ஜிம் தொலைக்காட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.